வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சீரிஸ் போட போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இனிமேல் வரக்கூடிய அப்டேட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் அங்கே இருக்கோம். கரெக்டாக இப்போ மணி 1:30ங்க. 2:20க்கு நம்ம ட்ரெயின் வந்துடும். போக போக சொல்கிறேன் எங்கே போகிறேன்னு. நமக்கு பின்னாடி போகுது பார்த்தீங்களா, இதுதாங்க காரைக்குடி டு எர்ணாகுளம் ஜங்ஷனுக்குங்க. அதுவும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு தான் வரும். கேரளா போகிற முக்கால்வாசி ட்ரெயின் எர்ணாகுளம் ஜங்ஷன், பாலக்காடு எங்கே போனாலும் சரி கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு தாங்க வரும். நீங்கள் யாராவது சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எர்ணாகுளம் ட்ரெயினை சூஸ் பண்ணலாம். இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரிங்க. இதையும் புக் பண்ணி போகலாம் ஆக்சுவலாக, ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின் இது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? அதாங்க நம்ம கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் வரைக்கும் போகிறோங்க. கரெக்டாக இப்போது மணி 1:20. நம்ம அடுத்த நாள் காலையில் 8:20 போய் திண்டுக்கல் சேருவாங்க. அது வரைக்கும் என் கூட கண்டினியூ ட்ராவல் பண்ணுங்கள் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் த லாங் டைம் பேக். சரி வாங்க மக்களே, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ மணி கரெக்டாக 2:20 ஆக போகுது. 2:20க்கு டிபார்ட் ஆகி நம்ம டுவர்ட்ஸ் பாலக்காடு, பொள்ளாச்சி, அப்படியே உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல் காலையில் 8:30க்கு போய் சேர்ந்துருவாங்க. வாங்க. சரி வாங்க மக்களே, நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. டிபார்ச்சர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி போகிறது கோயம்புத்தூர் டு பாலக்காடு அன்ரிசர்வ்டு தாங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் கேரளா போகிற வண்டி பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1க்கு தாங்க வரும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் ஆகி கேரளா சைடு போகிற வண்டி பூரா பிளாட்ஃபார்ம் 1க்கு தான் வரும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வண்டி கேரளா பீப்புள் தாங்க ஏறுறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் 1ல் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் தான். ஸோ கேரளாவுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க. இன்றைக்கி நம்மளை புல் பண்ண போகிறது வேப் 7, லால்குடாவோட லோக்கோ செட்டோட வேப் 7ங்க. அண்டர்ஸோட செம கூட்டமாக தான் வருது. வாங்க ஒரு 1 மணி நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம ட்ரெயின் 12623 எம்ஜிஆர் சென்ட்ரல் டு திருவாண்டம் மெயில் பிளாட்ஃபார்ம் 1 லீவ் பண்ணியாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூரை லீவ் பண்ணியாச்சுங்க. பாய் கோயம்புத்தூர். இந்த ட்ரெயினோட ஃபேர் பார்த்துக்கலாமா? இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் எம்ஜிஆர் சென்ட்ரல் டு திருவாண்டத்துக்கு உங்கள் ஸ்லீப்பரில் 500 ரூபாயும், அதே இது தேர்ட் ஏசி போட்டிங்கன்னா 1300 ரூபாயும், செகண்ட் ஏசி போட்டிங்கன்னா 1800 ரூபாயும், ஃபஸ்ட் ஏசி போட்டிங்கன்னா 3000 ரூபாயோட முடிஞ்சிருங்க. ஃப்ரம் சென்னை டு திருவாண்டம் சென்ட்ரல் மெயிலில். இந்த வண்டி போத்தனூர் ஸ்கிப்பிங்க. நான் போத்தனூருக்கு மலையார் சைடு போகிற ட்ரெயின் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ லிமிட் தான் கொடுத்துருக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆக்சுவலாக இந்த வீட்டில் போகிற எல்லா வண்டியுமே ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது. ஏன்னா யானை கிராசிங் ஆகிற இடம். ஸோ உருட்டுறாங்க. ஸோ வெல்கம் டு பாலக்காடு மக்களே. கரெக்டாக ஆன் டைம் கொஞ்சம் செய்திருக்காங்க. காலையில் மழை பிச்சு எடுத்துருக்குங்க. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஆன் டைமுக்கு வந்து சேர்த்தாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரெயினை சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னே சொல்லுவேன். சரி வாங்க, நம்ம அடுத்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்முக்கு வருதுன்னு பார்த்துட்டு போட் பண்ணுவோம்.
தலைவன் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பின்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா, ஆன் பர்ஃபெக்ட் டைமில் வந்துட்டாங்க. அடுத்து நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ்ஸு எப்போ வருதுன்னு பார்த்துட்டு பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு நம்ம போட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு சின்ன சாய் குடிப்போம். வாங்க. சரியான மழைங்க, நல்ல மழை பாலக்காட்டில். டீ வாங்கிச்சு மக்களே. நம்ம நிலமை எப்படி ஆகி போச்சு காலங்கட்டால். சூப்பராக இருக்குன்னு நம்புவோம். லெட்ஸ் ட்ரை. நம்ம பிளாட்ஃபார்முக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ங்க. அதுதான் போயிட்டுருக்கேன். ஒரு சாய் குடிச்சிட்டு. சாய் சூப்பராக இருக்குங்க. பாலக்காடு தான் காசும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போவோம். 4:20க்கு வண்டி வந்துடுங்க. தலைவன் வந்துட்டான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு. ஐசிஎஃப் கோச் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. எல்ஹெச்பி கோச் கிடையாதுங்க. நிறைய பேர் டீபோர்ட் பண்ணுறாங்க இங்கே பாலக்காட்லேயே. S8 வாங்க நம்ம S8 நோக்கி போவோம். இப்போ தான் S6 வந்துருக்கு, இன்னும் 2 படி தள்ளி. சரி வாங்க மக்களே. நமக்கு S15 ஓ சூப்பர். சைட் லோயர். இடத்த கொடுத்தது S15. இப்போது மணி கரெக்டாக 4ங்க. ஒரு 20 மினிட்ஸில் வண்டி எடுத்துருவாங்க. உள்ளே எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் செம தூக்கத்தில் இருக்காங்க. மணி 4 ஆயிடுச்சு. ஸோ வண்டி இருக்கட்டும். கேஎஸ்ஆர் பெங்களூர் கன்னியாகுமரிங்க. அந்த வண்டி வந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வந்திருக்குங்க. ஓகேங்க, வண்டி இருக்க டைம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க. 4:20 ஆச்சுங்க. என்னங்க போங்க, இவ்வளோ பில்டப் கொடுத்து அதுக்கு தாங்க. இன்னும் 3 நிமிஷம் டிலேங்க. வண்டி இன்னும் டிபாச்சரே ஆகலை. ஹோப் ஃபார் த பெஸ்ட், டிபாச்சர் ஆயிரும். பார்ப்போம். இன்றைக்கி டைமுக்குள்ளே சேர்த்துட்டா திண்டுக்கலுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ஸோ ஃபைனலி 9 நிமிஷம் டிலேயில் நம்ம ட்ரெயின் 16343 திருவாண்டம் சென்ட்ரல் டு ராமேஸ்வரம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பரை 4 லீவ் பண்ணியாச்சுங்க. சூப்பர். இந்த 9 நிமிஷம் டிலேலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நோ வரி. ஆன் டைமுக்கு திண்டுக்கல் போய் சேர்த்தா சரிங்க. ஆனால் வேறு லெவல் பண்ணுவாங்க இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ். கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ட்ரெயினில் வர்றது. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். பாலக்காடு டவுனில் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது பாலக்காடு டவுனு. ஒரு 15 நிமிஷம் டிலேயில் பாலக்காடு டவுன் வந்தாச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் தான் வண்டி நிற்கும், எடுத்துருவாங்க. சிக்னல் காமிக்கிறார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. எப்படி க்ரீன் கலர் சிக்னல் காமிக்கிறார். வாங்க, 2 நிமிஷம் தான் நின்றுச்சுங்க. ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சு. அடுத்து கொல்லங்கோடு தாங்க. கொல்லங்கோடு மீட் பண்ணுவோம். ஓகே மக்களே, 8 நிமிஷம் டெய்லியில் கொல்லங்கோடு வந்தாச்சுங்க. பரவாயில்ல, கவர் பண்ணிடலாம் டிஸ்டன்ஸை. வாங்க, இங்கே ஒரு 2 நிமிஷம் ஹால்ட்டு, அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. 2 மினிட்ஸில் வண்டி டிபாச்சர் ஆயிடுச்சுங்க. கொல்லங்கோடு ஜங்ஷனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அடுத்து நம்ம பொள்ளாச்சியில் மீட் பண்ணலாங்க. பொள்ளாச்சியில் ஓரளவுக்கு பிடிச்சிருங்க. பார்ப்போம். ஓ மை குட்னஸ், ஒரு 6 நிமிஷம் டெல்லியில் பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. குட் மார்னிங். ஒரு 6 நிமிஷம் டெல்லியில் பொள்ளாச்சி
பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. காலையில் விடுந்துருச்சு. நிறைய பேர் போட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மதுரை ராமேஸ்வரம் போகிறவங்கள தான் போட் பண்ணுவாங்க. ஒன் மினிட்ஸ் டிலேயில் வண்டி டிபாச்சர் ஆகிடுச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஒரு ப்ளசன்ட் மார்னிங். சூப்பராக இருக்குங்க இந்த ஜேர்னி. இன்னும் தூங்கவே இல்லை. ஸோ போக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு உடுமலைப்பேட்டை ஜங்ஷனில் மீட் பண்ணுறேன். ஸோ ப்ளசன்ட் மார்னிங்கில் சூப்பராக இருக்குங்க பொள்ளாச்சி. மணி 5:50 ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் உடுமலைப்பேட்டைங்க. இங்கே ஃபுல்லாகவே பிடிச்சிரும். போக ரன்னிங் பார்ப்போம். வியூ செமையாக தெரியும். எஸ், bye Polasi. See you soon. தெரியுதா ரோடு? அதுதாங்க நம்ம பழனி பழனி திண்டுக்கல் பகுதி. கோமங்கலம் ஸ்கிப்பிங்க. சூப்பர் பிராண்டுங்க. அந்த சைடு தெரியுங்களா உங்களுக்கு? மேற்கு தரிசனங்கள அதுதாங்க நம்ம பழனி ரூட்டு. பழனி அந்த வழி கொடைக்கானல் ரூட்டுங்க. பழனி கொடைக்கானல் ரூட்டு. ஓப்பன் வியூவாக இருக்குங்க. செமையாக இருக்கு. வாவ். தாங்க உடுமலைப்பேட்டை வந்துருச்சுங்க. வண்டி ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. இதையெல்லாம் கவர் பண்ணி அப்படி மேட்ச் பண்ணி எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு உடுமலைப்பேட்டைக்கு. சூப்பர். அந்த பக்கம் பிளாட்ஃபார்மில் போடுறாங்க, இந்த பக்கம் போடல, அந்த பக்கம் போடுறாங்க பிளாட்ஃபார்மில்.
உடுமலைப்பேட்டை வந்தோன்னே. சூப்பர், செமையாக இருக்குங்க வியூ. ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தேங்க, ஒரு கடை இல்லை உடுமலைப்பேட்டையில். நெக்ஸ்ட்டு பழனி தான். பழனி வேணால் ட்ரை பண்ணுவோம். ஒரு ப்ளசண்ட் மார்னிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சன்ரைஸ் தாங்க, ஸோ பியூட்டிஃபுல். சரி வாங்க, இன்னும் ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவாங்க வண்டியை, பார்ப்போம். வண்டி ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க. சூப்பர். இனி நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பழனி. பழனியில் மீட் பண்ணலாம். பழனியில் இருந்தது சாய் கிடைக்கணும், இல்லைன்னா திண்டுக்கல் தாங்க, திண்டுக்கல் தான். கதை போகையா. நெக்ஸ்ட்டு பழனி பார்ப்போம். ஓகே, தலைவன் சூர்யா வந்துட்டாங்க. நிறுத்திருக்காங்க. இது அஃபிஷியல் ஹால்ட் கிடையாது, இது ஒரு டெக்னிக்கல் ஹால்ட். ஏன்னா கிராசிங் இருக்குது, அந்த பக்கம் இருந்து கிராசிங் இருக்குங்க. எந்த வண்டி வருதுன்னு தெரியல, இந்த பார்க்குறேங்க. ஏங்க எம்ஜிஆர் சென்ட்ரல் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வருதுங்க, அதான் கிராசிங் இப்போது. அதுக்காண்டி நம்ம வண்டி ஓரத்தில் போட்டு வச்சுட்டாங்க புஷ்பத்தூரில். பட் இது டெக்னிக்கல் ஹால்ட்டு தான், அஃபிஷியல் ஹால்ட்டு கிடையாது. கிராசிங் காட்டி வெயிட் பண்ணுறோம். வண்டி வருதுங்க, எம்ஜிஆர் சென்ட்ரல் பாலக்காடு. ஓ மை குட்னஸ், சகவாசம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, பழனி வந்தாச்சு. வியூ செமையாக தெரியுதுங்க கோயில். கேமரா உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல, சூப்பராக தெரியுதுங்க. தெரியுது பார்த்தீங்களா? சூப்பருங்க. காலையில் ஒரு வியூ, செம வியூங்க. ஓ மை குட்னஸ். பழனி ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. லைஃப்லேயே இன்னைக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஷன், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம முருகனை தரிசிச்சிட்டோம். சூப்பர். இப்போ வண்டி ஒரு 15 நிமிஷம் டிலேயில் பழனி வந்து சேர்ந்தாச்சுங்க. ஒரு சாமி தரிசனம் கிடச்ச மாதிரி ஆச்சு. சூப்பராக இருக்குங்க கோயில், கண்டிப்பாக பாருங்கள். ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சுங்க. ஒரு அக்கா கீழே விழுந்துருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி ஏரியாச்சு. ஓகே, காட் பிளேஸ். அவங்க எப்படி நல்லபடியாக மேலே ஏறிட்டாங்க. இப்போ வாங்க, பழனி லீவ் பண்ணியாச்சு.
அங்கே ஒரு ஸ்னேக் கவ் வருது. ஸ்னேக் கவ் சூப்பரில். இந்த ஒட்டஞ்சத்திரம் டு பழனி ரோடு பார்த்தீங்கன்னா பை ரோடாக வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு 35 to 40 நிமிஷம் எப்படி கண்டிப்பாக அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கோங்க. பட் பை ரயிலில் வந்தீங்கன்னா வெறும் 20 minutes தாங்க. கிரேசி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். வாங்க, ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சு. ஒட்டஞ்சத்திரம் ஜங்ஷன் வந்துச்சுங்க. நம்ம வண்டி ஒரு 15 நிமிஷம் டிலேயில் ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் டிபார்ட் ஆகி அடுத்தது நமக்கு வரப்போகிற திண்டுக்கலுங்க. அங்கே நம்ம போட் பண்ணிடுவோம். நம்ம ராமேஸ்வரம் போக போகிறது இல்லை. ICF போச்சா பிச்சு எடுக்குது. செம ஸ்பீடு வண்டி, சான்ஸே இல்லை. ஆன் டைமில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். திண்டுக்கலுக்கு ஆன் டைமில் போயிடும். எஸ், நினச்சது நடந்துருச்சு. வண்டி ஆன் டைம் நம்ம திண்டுக்கலுக்கு கரெக்டாக 8க்கு வந்துட்டாங்க. உள்ள 2 கிலோமீட்டர் தான் போயிட்டுருக்குறோம். நோ டிலே ஃபார் திண்டுக்கல். ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, தனி சுகங்க. சொன்ன மாதிரியே சக்ஸஸ். வெல்கம் டு பூட்டு நகரம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஏலே சட்டு சட்டுன்னு போகல, உள்ளே போகிறதுக்கு உருட்டின்னு இருக்கிற. சட்டு விட்டுன்னு போனால் தான் ஆகும். போ போ போ, சட்டு விட்டுன்னு போல. உள்ள ஸ்டேஷன் கிளியரன்ஸ்க்காண்டி நிற்கிறோங்க. நம்ம அவுட்டரில் போட்டாங்க. அங்கே உள்ள 3rd பிளாட்ஃபார்மில் கான்பூர் சென்ட்ரல் டு மதுரை ஜங்ஷன் வண்டி நிற்கிது 3rd பிளாட்ஃபார்மில். அவனை வெளியே போக விட்டுட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ வெளியே வெயிட் பண்ணி தான் ஆகணும். கான்பூர் சென்ட்ரல் பிளாட்ஃபார்மில் 4லேருந்து எடுத்துட்டாங்க. நம்ம வண்டியை உள்ளே விட்டாங்க.
சூப்பர். திண்டுக்கல் சொல்லி வச்ச மாதிரி ஆன் டைமுக்கு வந்தாச்சு. திண்டுக்கல் நம்ம அடித்த மணி ஆண்டவனு கேட்டு சொல்லிங்க. லோக்கோ பைலட்டு கேட்டுருச்சுங்க. கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. ஒரு 8-6 கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டாங்க சொன்ன மாதிரி. இதுனா வரைக்கும் டிலே வந்துட்டு இருந்துச்சு ஒட்டஞ்சத்திர வரைக்கும். ஸோ பின்னாடி நிற்கிறான் பாருங்கள் அமிர்தா எக்ஸ்பிரஸ். ராமேஸ்வரம் போகிற வரைக்கும் அவன் கடைசி வரைக்கும் கரெக்டாக போயிடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. கடைசியில் ஃபைனலாக ஒன்று பார்க்கவே மறந்துட்டோங்க. நம்ம ராயப்பள்ளம் லோக்கோ செட்டோட வேப் 4 தலைமை எப்படி கம்பீரமாக நிற்கிறான் பார்த்தீங்களா? இவன் தாங்க நம்மளை புல் பண்ணிட்டு வந்தது பாலக்காட்டிலேருந்து. ஸோ இவனுக்கு ஒரு பை பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. இதோட வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்குவோம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் லைஃப் ஹாவ் அ ஜேர்னி ஆஃப் லைஃப்.